வணக்கம், என் பேர் ஆர் விஜயகுமார். நாங்கள்லாம் எடாகூடம் படத்தோட டைரக்டர். ஹாய், என் பேர் மனோஜ் தேவதாஸ். நான் நாங்கள்லாம் எடாகூடம் படத்தோட ஹீரோ பேசுகிறேன். BHNwoods.com நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ராகவன். நான் நாங்கள்லாம் எடாகூடம் படத்தில் குமார் என்ற ஒரு கேரக்டர் போர்ட்ரே பண்ணியிருக்கேன். வணக்கம், BHNwoods.com நேயர்களே. நான் ஜார்ஜ் விஜய் பேசுகிறேன். நாங்கள்லாம் எடாகூடம் படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். வணக்கம், என் பேர் ராஜேஷ். நாங்கள்லாம் எடாகூடம் படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கேன். தேவராஜ் என்ற ரோல் பண்ணியிருக்கேன் நான். ஹாய், என் பேர் லோகன். இந்த நாங்கள்லாம் எடாகூடம் படத்தில் நான் 2 சாங் பண்ணியிருக்கேன். நாங்கள்லாம் எடாகூடம் படத்தோட மியூசிக் டைரக்டர் சார்லஸ் மெல்வின் பேசுகிறேன். படத்தோட ரிலீஸுக்கு முந்தின ப்ரெஸ் மீட்டில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் பார்த்திங்கன்னா இது நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு பாக்ஸிங், ராவான ஒரு பாக்ஸிங்கை பேஸ் பண்ண கதை தான். படத்தோட ப்ரொடியூசர் நிர்மல் தேவதாஸ், படத்தோட ஹீரோ மனோஜ் தேவதாஸ், ப்ரொடியூசரோட தம்பி தான். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. படம் ஹிட் ஆகணும், அது உங்களோட சப்போர்ட் தேவை. அதுக்கு BHNwood சேனல் சார்பாகவும் படத்து குழுவினர் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். நாங்கள்லாம் எடாகூடம் படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் கால் டோக்கியோ மணி. அவர் ஒரு பாக்ஸிங் லெஜெண்ட். அந்த கேரக்டரை நான் செஞ்சுருக்கேன். அண்ட் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஜானர். ஏன்னா இதிலலாம் என்னை ரொம்ப காமெடி ட்ராக்கில் என்னை பார்த்துருப்பீங்க. இது ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட். எனக்கு இந்த கேரக்டர் எனக்கு ஏன் கொடுத்தாங்கன்றது எனக்கே இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இந்த அட்லீஸ்ட் இந்த கேரக்டருக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு பாக்ஸர். இவர் படத்தில் ஹீரோவுக்கு நான் தான் ட்ரெயின் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கேன். ப்ளஸ் ஹீரோவுக்கு பிரதராக ப்ளே பண்ணியிருக்கேன். படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தை சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு, சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை குறுந்துரியா சார்பாக நிர்மல் தேவதாஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஆர் விஜயகுமார் டைரக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த படம் பியூராக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லம் பேஸ்டு பாக்ஸிங் ஸ்டோரி. நான் ஸ்லம்மில் சுற்றிட்டு இருப்பேன். பாக்ஸிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு மாஸ்டர் கீழே போய் பாக்ஸிங் கற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு பாக்ஸிங் பண்ணுறேன், இதுதான் படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் 5 சாங் பண்ணியிருக்கேன். 5 சாங்குமே டிஃப்ரெண்ட் ஜானரில் தான் பண்ணியிருக்கேன். மெலோடி, வெஸ்டர்ன் ஃபோக் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் பாடியிருக்கிறது சைந்தவி, ரஞ்சித், சுசித்ரா, மாணிக்க விநாயகம், வேல்முருகன் பாடியிருக்காங்க. லிரிக்ஸ் லோகன் இளையக்கம்மன் அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. என்னால் முடிஞ்ச ஃபுல் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதில் ஆடியன்ஸ் பப்ளிக் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம். எங்கள் படம் வெற்றி படம் ஆகிறதுக்கு நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணோம். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ப்ளஸ் டைரக்டர் அண்ட் கேமராமேன் அவங்களாம் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்தில் வரதுக்கு. படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் படத்தை பார்த்துட்டு தேட்டரில் பார்த்துட்டு படத்தோட ஒரு ஹிட் படமாக கொடுக்கறதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சாங் திமிரா இருப்போம் வெடியாக தெரிப்போம் நாங்கள்லாம் சிங்கக்குட்டின்னு ஒரு ஓப்பனிங் சாங் பண்ணியிருக்கேன். அப்புறம் புதுசாக ஒரு லிரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி சில்லாக்கி சில்லுன்னு கிராக்கி டக்குன்னு டபாய் கிரா சில்லாக்கியோ சிராக்கின்னு ஒரு ஐட்டம் சாங்கும் பண்ணியிருக்கேன். பசங்களாம் என்கிட்ட கேட்டாங்க, சில்லாக்கினா என்னடா மச்சான் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சில்லாக்கினா ஒரு பொண்ணு அழகாக போனாலோ கிளாமராக போனாலோ அதை சில்லாக்கின்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த சாங்கும் எனக்கு அமைஞ்சிருக்கு. நான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் கூத்துப்பட்டுற ஸ்டூடெண்ட். இது எனக்கு 2வது படம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். ப்ளஸ் இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் எனக்கு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, கேஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி, கேரக்டர் ஸ்கெட்சுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது ஒரு பாக்ஸிங், நார்த் மெட்ராஸில் நடக்கிற பாக்ஸிங் அதை வச்சு பண்ணியிருக்காங்க. கதை உண்மையாக நடந்த கதை இது. அதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் பண்ணுறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு இது. ஏன்னா பாக்ஸிங் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. இதுக்கு முன்னால் 4 படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே லவ் தீம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் சார்லஸ் மெல்வின் அருமையாக ஒரு 4 பாடல் போட்டிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீரியஸ் ஸ்போர்ட், பாக்ஸிங் எப்படி இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் மெயின் சப்ஜெக்ட். அண்ட் எப்படி இந்த இல்லீகல் பாக்ஸிங் எப்படி இதை ஸ்போர்ட்டை கில் பண்ணுது அப்படின்றது தான் நாங்கள் டச் பண்ணியிருக்கோம். நல்ல அருமையான 2 குத்துப்பாடல் இருக்குது. டைரக்டர் விஜயகுமார் அண்ட் கேமராமேன் சரவணன் பிள்ளை சார் ரொம்ப அருமையாக எங்களை வேலை வாங்கியிருக்காங்க.
அண்ட் ஐ தேங்க் ஆல் மைட்டி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கடலுக்கு அப்புறம் இது என்னோடய செகண்ட் மூவி. அண்ட் நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஜென்ரேஷன் பாக்ஸிங் நாங்கள் காமிக்கல. 60s 70s பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர், ராயபுரம், எர்ணாவூர், மணலி இந்த மாதிரி ஏரியாவில் ரா பாக்ஸிங் பண்ணுவாங்க. க்ளவுஸ்லாம் போட மாட்டாங்க, கிரிப் பேண்டேஜ் பண்ணிவிட்டு பாக்ஸிங் பண்ணுவாங்க. அந்த பாக்ஸிங் முடிவில் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர், கீழே விழுறவர் தோற்றுருவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து படம் பண்ணிக்கிறோம். இந்த படத்தில் பார்வதி சுரேஷ் ஹீரோயிங்காக பண்ணியிருக்கிறாங்க, கேரளாலேருந்து வந்துருக்கிறாங்க. அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு மெலோடி சாங் நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம். அது வந்து ரஞ்சித் சைந்தவி பாடியிருக்காங்க. அந்த பாட்டிலேருந்து ஒரு 2 லைன் நான் பாடுறேன். மழைக்காலமா வெயில் காலமா மனதில் ஒரு ரகசிய மாற்றம், பூக்காலமா புயல் காலமா புத்திக்குள்ளே மின்மினி கூட்டம், இனிதான வேதனை கொஞ்சம் இளமாலை இம்சைகள் கொஞ்சம், இது என்ன சூழ்நிலை என்று யாரிடம் கேட்பேன் நானடா. இந்த படம் முழுக்க முழுக்க நம்ம வட சென்னையை சுற்றி எடுத்திருக்காங்க. அந்த படமே ரொம்ப ஏடாகூடமாக இருக்குது. ஒரு ஏரியாவும் ஏடாகூடமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பாட்டு எழுதி 15 படத்துக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. அது இந்த நாங்கள்லாம் ஏடாகூடம் இந்த படத்தை மூலியமாக தான். விஜயகுமார் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசர் நிர்மல் சார், ஹீரோ வந்து மனோஜ் சார் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க பாக்ஸிங்கை பற்றி தான். நம்ம சென்னையை தீராலே பாக்ஸிங் மட்டும்தான். அந்த பாக்ஸிங்கை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க டேரக்டர் சார். படத்தில் 4 சாங்கு, 3 ஃபைட்டு, 4 சாங்கில் 2 குத்து சாங்கு, ஒரு மெலடி, ஒரு பேத்தட்டிக் சாங்கு. குத்து சாங் எல்லாமே ராபர்ட் மாஸ்டர் தான் பண்ணிக்கிறாரு, ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிக்கிறாங்க. ஃபைட்டு வந்து மெர்டல் செல்வா சார் பண்ணிக்கிறாரு. ஃபைட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்குது. அதான் பாக்ஸிங்கில் வந்து க்ளவுஸ்லாம் இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. 2P கேமராவில் பண்ணியிருக்குது, ஸோ பளிச்சுன்னு இருக்கும். அது இல்லாமல் DI குவாண்டரில் பண்ணியிருக்குது. பாலிவுட் படம்லாம் அதில் தான் பண்ணுறாங்க. ஸோ டெக்னிக்கலாக நாங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறோம். படத்தை தேட்டரில் பாருங்கள், யூ வில் டெஃபினெட்லி லைக் இட்.